இந்த தமிழ் நடிகர்கள் சினிமா மட்டுமல்ல, தமிழக அரசியல்லையும் செல்வாக்கு செலுத்தியவர்கள் நம்ம நடிகர்கள். எம்ஜிஆர், விஜயகாந்த், கமல்ஹாசன், விஜய் இவங்களோட அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது? யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க? வெற்றியும் தோல்வியும் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தனது ரசிகர்கள் ஆதரவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார். 1977 முதல் 1987 வரை 3 முறை முதல்வராக இருந்தார். அவரது ஆட்சி பொற்கால ஆட்சி என மக்கள் பேசுவார்கள். மக்களின் மனதில் வாழ்ந்த தலைவர். அவர் முதல்வராக இல்லாத நாட்கள் கொஞ்சம்தான். சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி அரசியலுக்கு வந்தாலும் மக்கள் ஆதரவு இல்லாததால் கட்சி வளரவில்லை. பின்னர் ஜனதாதளத்தில் இணைந்தார். திரையுலக சாம்ராஜ்யம். ஆனா அரசியலுல அந்த ஜெயம் கிடைக்கல. விஜயகாந்த் தேமுதிக கேப்டன் என அழைக்கப்படும் இவர் 2006ஆம் ஆண்டில் தனியே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011இல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். உடல்நிலை காரணமாக அரசியலில் இருந்து தன்னை குறைத்துக் கொண்டார். மனதில் திரை, அரசியலில் நேர்மை. விஜயகாந்த்